நீங்கள் இன்கேஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேமெண்ட்ஸ் வந்து வேரியஸ் பர்பஸ் கண்டி பண்ணுறவராக இருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுப்பீங்க, கமிஷன் பே பண்ணுவீங்க, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் பே பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த டிடிஎஸ் அமௌண்ட் நான் டிடெக்ட் பண்ணல, அதுக்கான ரிட்டர்னும் ஃபைல் பண்ணல, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ரிட்டர்னை டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணல அப்படின்னா லேட் ஃபீ பே பண்ணுவீங்க அண்டர் செக்ஷன் 234E. ஸோ பர் டே வந்து உங்களுக்கு 200 வரைக்கும் அந்த லேட் ஃபீ போகலாம். இது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 201 படி வந்து நீங்கள் ஷார்ட்டை டிடெக்ட் பண்ணாத அமௌண்ட் இல்லை டிடெக்ட் பண்ணாத அமௌண்ட்டுக்கு வந்து 1% இல்லாட்டினா 1.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து 271H அப்படின்னு ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டியூ டேட்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கான டிடிஎஸ் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 1 lakh வரைக்கும் பெனால்ட்டியும் இன்வோக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாமல் உங்களோட டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் யாருக்கு டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க அதுக்கான கிரெடிட்டை டைம் லிமிட்குள்ளே அவைல் பண்ண முடியும். இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.